வணக்கம். கலாம் ஆண்டு 5 நாள் 44 புதன்கிழமை நவம்பர் 27, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். அரசமைப்பு சாசனத்தை மக்கள் சாசனமாக்கிய அரங்கூர் ஊராட்சியின் 13 மகளிர். நல்லோர் வட்டத்தின் திட்டம் தொடக்க நாளிலேயே வெற்றி. இந்திய சுதந்திர திருநாட்டில் நமது நிகரற்ற தலைவர்களால் உருவாக்கப்பட்ட இணையற்ற அரசியலமைப்பு சாசனம் இதுவரை இது அரசாங்கத்திற்கானது, நீதிமன்றத்திற்கானது என்று நினைத்து கொண்டிருந்த மக்களுக்கு இது மக்கள் சாசனம், மக்களுக்கானது, மக்களே இதை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்கள் என்று உணர்த்த நல்லோர் வட்டம் மக்கள் அரசியல் துறை வருகிற ஓராண்டில் தமிழகம் நெடுக்கிலும் அனைத்து மாவட்டங்களிலும் குக்கிராமங்கள் வரை கொண்டு செல்வதென்று முடிவு செய்து தொடக்க நிகழ்வு கடலூர் மாவட்டம் அரங்கூர் ஊராட்சியில் நடத்தியது. ஊராட்சி மன்ற தலைவர் திரு ராஜா, துணைத் தலைவர் திரு செல்வம் விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்தனர். விழாவின் முடிவில் ஆர் பானுபிரியா, ஆர் அகிலா, ஆர் ஆர்த்தி, டி கௌரி, என் ஜனதா, ஆர் அருணா, ஜி ரூபாவதி, எம் செல்வமொழி, எஸ் தேன்மொழி, ஏ அமராவதி, பி சாந்தி, ஆர் சத்யாவதி, டி ஆனந்தி ஆகிய 13 மகளிர் நாங்கள் இந்த அரசமைப்பு சாசனத்தை மேலும் அறிந்து ஒருங்கிணைந்து இந்திய நாட்டின் முன்னேற்றத்திற்கு பணியாற்ற தயாராய் உள்ளோம் என்று முன்வந்தது மக்கள் அரசியலின் மகத்தான வெற்றியாக பார்க்கப்படுவதாக திரு ஹக்கீம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. கண்ணோட்டமுடையவரே அறிவுடையவர் என்கிறார் வள்ளுவர். அப்படி இல்லாதவர் சமூக பொறுப்பாளர் யாரோ ஒருவர் பொது இடத்தில் மரம் நட்டோம் என்பதோடல்லாமல் அது மக்களுக்கு அதிக பயன் தரக்கூடியதாகவும் அரியதாகவும் இருத்தல் நல்லது என்ற கண்ணோட்டத்தோடு உளுந்தூர்பேட்டை பெரம்பலூர் இடையில் தொழுதூர் பாலம் ஒட்டிய பகுதியில் 10 முருங்கை மரங்களை வைத்து வளர்த்துள்ளார். மக்கள் யார் வேண்டுமானாலும் அதை பறித்து கொள்ள முடியும். யாருடைய அனுமதியும் பெறவோ பணம் கொடுத்து வாங்கவோ அவசியமில்லை. இப்படி நல்ல ஒரு கண்ணோட்டத்துடன் முருங்கையை பொது இடத்தில் வைத்து வளர்த்த பெயர் தெரியாத அவருக்கு நம்பிக்கை செய்தியின் பாராட்டுக்கள். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. செல்லப்பட்டு கிராமத்தில் மாணிக்க மாணவர்களை தரிசிக்க இல்லம் தேடி உள்ளம் நாடி பயணம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் செல்லம்பட்டு கிராமத்தில் நவம்பர் 25 அன்று மாணிக்க மாணவர்களை கண்டறியும் கலந்துரையாடலில் 13 மாணவர்கள் மாணிக்க மாணவர்களாக கண்டறியப்பட்டனர். அந்த மாணவர்கள் கலந்துரையாடலில் அவர்களது பேச்சு திறன், சமூக உணர்வு மிகுந்த வியப்பை ஏற்படுத்தியது. தமிழகமெங்கும் அரசு பள்ளி மாணவர்கள் போதை பழக்கத்திற்கு ஆளாகி வருகிறார்கள் என்று பரவலாக பலரும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் சூழலில் இந்த மாணவர்கள் சிறந்த அறிவுடனும் பண்புடனும் பார்த்தபோது அவர்களின் வீடுகளுக்கு சென்று அவர்களது பெற்றோர்களையும் காண முடிவு செய்து கலைவாணி 11ஆம் வகுப்பு, ராகவன் 7ஆம் வகுப்பு, பூஜா 11ஆம் வகுப்பு மூவர் இல்லங்களுக்கு சென்று அந்த மாணவர்களுக்கு மிகுந்த ஊக்கத்தை அளித்ததாகவும், இதுபோன்று எங்கள் வீட்டிற்கு யாரும் வந்ததில்லை என்று கலைவாணி நெகிழ்ச்சியுடன் கூறியதாக வாசு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. எண்ணத்தில் தெளிவும் உறுதியும் இருந்தால் தனி மனிதராகவும் நாட்டிற்கு கடமையாற்றிட முடியும். நாமக்கல் சுகவாசி ஜேடர்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி தலைமை ஆசிரியரை சந்தித்து அரசமைப்பு சாசனத்தை பற்றி எடுத்து கூறி அதன் முகப்புரை மற்றும் இந்திய குடிமகனின் 11 கடமைகள் பிரதி எடுத்து அளித்தார். அதை பெற்றுக்கொண்ட தலைமை ஆசிரியை பள்ளி தலைமை அலுவலகம், விளையாட்டு திடல், அறிவியல் ஆய்வகம், ஆடிட்டோரியம், தேர்வு அறை, ஆசிரியர்கள் ஓய்வு அறை என அனைவரும் பார்க்கும் வகையில் சுவரொட்டிகளாக ஒட்டி மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பேசு பொருளாகவும் நாட்டுப்பற்று மேலோங்கும் விதமாகவும் இது அமைந்தது. மேலும் அப்பள்ளியின் சிறப்பாக வருடந்தோறும் பள்ளி மாணவர்களில் ஒருவராவது காமராஜர் விருது பெற்று வருகின்றனர். கடந்த ஆண்டு 2022, 2023 பயின்ற மாணவன் ஜெய்தேவ் தரணிதரன் காமராஜர் விருது பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று திரு சுந்தரம் நாமக்கல் மாவட்டம் குப்பை மேலாண்மை துறை பொறுப்பாளர் அரசமைப்பு சாசன முகப்புரை உணர்த்தும் 13 கருத்துக்களை பிரதி எடுத்து மக்களுக்கு வழங்கி அவர்களது நாட்டுப்பற்றினை தூண்டிவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. அன்பு பாரதம் மாணவி அனிதா காவலர் பணிக்கு தேர்வு.
நாகை மாவட்டம் நாகுடையான் அனிதா அன்பு பாரதம் நடத்தி வரும் அரசு போட்டித் தேர்வு பயிற்சி மையத்தில் பயின்று வந்தார். அவர் இலக்கு வைத்து பயணித்து நம்பிக்கை உறுதி காரணமாக இத்தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி ஆணையையும் பெற்றார். குட் மார்னிங் சார். நான் அனிதா நாகுடையான்லேருந்து பேசுகிறேன். நான் போலீஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகியிருக்கேன் சார். பாஸ் ஆகிட்டு இன்றைக்கி ஆர்டர் வந்து எனக்கு சிஎம் கொடுத்துருக்காங்க. சிஎம் ஃபங்க்ஷனில் வச்சு டிஜிபி சார் கொடுத்துருக்காங்க. என்னோட இந்த வெற்றிக்கு காரணம் அன்பு பாரதம் நீங்களும் தான் சார். அன்பு பாரதத்தில் உள்ள எல்லா ஸ்டாஃப்ஸ் தான் சார். அனிதாவிற்கு அன்பு பாரதம் நிறுவனர் திரு குட்டியப்பன் தமது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.